Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற prose The Dying Detective written by Arthur Conan Doyle. The Dying Detective அப்படினா என்ன அர்த்தம்னா சாகும் தருவாயில் இருக்கிற ஒரு டிடெக்டிவ். டிடெக்டிவ்னா வந்துட்டு கிரைம்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்பாங்கல்ல, யார் இது பண்ணியிருந்தா. அவங்க வந்துட்டு இப்படி போலீஸ் மாதிரி இல்லை, எப்படி சொல்கிறது, அவங்க வந்துட்டு சீக்ரெட்டிவாக அதை கண்டுபிடிப்பாங்க. அவங்க தான் டிடெக்டிவ்ஸு. The detective Sherlock Holmes was seriously ill. He wanted to meet his assistant Watson. He asked his landlady to get him. Watson was surprised to see the condition of his master. Was Watson able to save his master? Read on to know more about the underlying story behind Holmes' sickness. ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் டிடெக்டிவ். அவர் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட அசிஸ்டன்ட் வாட்சன் அப்படின்னு ஒருத்தவரை பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. அதனால் அவங்க லேண்ட்லேடி இருப்பாங்கள்ல, லேண்ட்லேடினா அவங்க தங்கியிருப்பாங்கல்ல, அவங்க ஒரு இடத்துல தங்கியிருப்பார்ல, அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் போய் வாட்சனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. வாட்சன் வந்துட்டு அவரோட மாஸ்டருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்குது, இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறான்னு தெரிஞ்சது வந்துட்டு அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. வாட்சனால் அவரோட மாஸ்டரை காப்பாற்ற முடியுமா? நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க, படித்து தெரிஞ்சுக்கோங்க. எப்படி காப்பாற்ற முடிஞ்சது அப்படிங்கிற கதையை படித்து தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஹோம்ஸ் இருக்கார்ல, ஷெர்லாக் ஹோம்ஸ்க்குடைய சிக்னஸோடைய காரணம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. Mrs. Hudson, the landlady of Sherlock Holmes, come to me and said, Mr. Holmes is dying. மிஸ்டர் ஹட்சன்றவங்க யாருன்னா ஷெர்லாக் ஹோம்ஸோட லேண்ட்லேடி. அவங்க வந்து லேண்டுனா அந்த நிலத்தின் உரிமையாளர். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார்கிட்ட, வாட்சன்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சாக போகிறாரு, ஹோம்ஸ் வந்துட்டு சாக போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. For 3 days he has been sinking and I doubt if he will last another day. ஸோ 3 நாளாக வந்துட்டு அவர் சிங்கிங்னா வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்காரு. அவர் இன்னும் ஒரு நாள் கூட உயிரோட இருப்பாரான்னு தெரியலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. He would not let me get a doctor. I told him I could not stand it anymore and would get a doctor. He replied, let it be Watson then. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்னைய டாக்டரையும் கூப்பிட விட மாட்டேங்கிறாரு. நான் வந்துட்டு சொன்னேன், உங்களை இந்த நிலைமையில என்னால் பார்க்க முடியாது, நானும் வந்துட்டு போய் டாக்டரை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னப்போ அவர் என்ன சொன்னார்னா, சரி அப்போ டாக்டரை கூட்டிகிட்டு வரேன்னா யாரை கூட்டிகிட்டு வாங்க, வாட்சனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. I was horrified for I had not heard about his illness before. I rushed for my hat and coat and we drove back. I asked her about the details. ஸோ இதை கேட்டோடனே அவருக்கு ரொம்ப பயமாயிருது. ஏன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது இவருக்கு முன்னாடியே தெரியாது. 3 நாளாக இருக்குது, ஆனால் இன்னும் அவருக்கு தெரியலை. ஸோ என்ன பண்ணுறாரு, அவர் வேகமாக அவரோட தொப்பியையும் கோட்டையும் எடுத்துக்கிறாரு. ஸோ 2 பேரும் ட்ரைவ் பண்ணி போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்பே விசாரிச்சுக்கிட்டே போகிறாரு வாட்சனு. யார்கிட்டனா, வாட்சன் வந்துட்டு யார்கிட்ட விசாரிச்சுட்டு போகிறாருன்னா ஹட்சன் கிட்டே வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கிட்டே போகிறாரு. There is little I can tell you, sir. He has been working on a case down at Raduhead. இல்லை ராடுஹெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஊர் அது எங்கே இருக்குன்னா சவுத் ஈஸ்ட் லண்டனில் இருக்குது, இங்கிலாண்டில் இருக்குது அந்த ஊர். அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா ராடுஹெட். ஸோ அங்கே வந்துட்டு இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு அதிகமாக தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும், அதே நான் அவங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு கேஸ்க்கு வந்துட்டு வேலை பார்த்துட்ருக்காரு, அதாவது ஒரு டிடெக்டிவ் தானே. ஸோ அவர் ஒரு கேஸில் வேலை பார்த்துட்ருக்காரு. அது எங்கே வேலை பார்த்துட்ருக்காருன்னா ராடுஹெட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. நியர் த ரிவர் எங்கே இருக்குன்னா, அந்த ஊர் எங்கே இருக்குன்னா ஒரு ஆற்று பக்கத்தில் இருக்குது. and has brought this illness back to him. ஸோ இவர் அங்கே போய் கேஸை கவனிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ என்ன பண்ணிட்டாரு, உடம்பு சரியில்லாமல் அந்த காய்ச்சலையும் கூட்டிகிட்டு வந்துட்டார் அப்படிங்கிறாங்க. He took to bed on Wednesday afternoon and has never moved since. அவர் வந்துட்டு வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் போய் பெட்டில் படுத்தவர் தான், இன்னும் அந்த பெட்டை விட்டு நகரவே இல்லைன்னு சொல்கிறாங்க. For 3 days neither food nor drink has passed his lips. Why did you not call a doctor? I asked.
ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3 நாளாக அவர் வந்துட்டு சாப்பாடு தண்ணி எதுவுமே வந்துட்டு அவர் வாயில் கூட படலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ஏன் டாக்டரை கூப்பிடலைன்னு இப்போது வாட்சன் கேட்குறாரு. He wouldn't have it, sir. I didn't dare to disobey him. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்ன கூப்பிட விடலை, அவர் சொல்கிறத என்னால் கேட்காம இருக்க முடியல அப்படின்னா அவர் சொல்கிறத என்னால் தட்ட முடியல. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு டிடெக்டிவ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். ஸோ அவர் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பார். அதனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல, என்னாலே எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. He was indeed a sad sight. In the dim light of foggy November day, the sick room was gloomy spot. But it was gaunt face staring from the bed that brought chill to my heart. He was indeed a sad sight அப்படின்னா அவரை பார்க்குறதுக்கே கொஞ்சம் பரிதாபம் தான் இருந்தது அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு அப்போ அங்கே என்ன எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னா ஒரு மங்கலான ஒரு லைட் எரிஞ்சிட்ருக்கு. அது நவம்பர் டே அப்படிங்கிறதுனால, நவம்பர் மாதம் அப்படிங்கிறதுனால அங்கே என்ன இருக்கும்னா பனிமூட்டம் புகை மூட்டம்லாம் அங்கே நிறையா இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு டிம்மான லைட்டில் இவர் தெரிகிறாரு. அது எங்கே இருக்கிறாருன்னா ஒரு ரூம், அது வந்துட்டு சிக் ரூம் சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு சிக்காக இருக்கிறதுனால சிக் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாஸ் அ க்ளூமி ஸ்பாட். க்ளூமி அப்படின்னா மங்கலான லைட் எரியுது, அதாவது தெளிவான லைட் இல்லாமல் இருக்கும்ல, அதனால அதுதான் வந்துட்டு க்ளூமி ஸ்பாட். பட் இட் வாஸ் காண்ட் ஃபேஸ் ஸ்டாரிங் ஃப்ரம் த பெட் தட் brought chill to my heart. இதில் காண்ட் அப்படின்னா என்னென்னா ரொம்ப மெலிஞ்ச, இப்போ கண்ணம் வந்துலாம் ஒட்டி போயிடும்ல, காய்ச்சல்லாம் வந்து கண்ணெல்லாம் ஒட்டி போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி கண்ணம்லாம் ஒட்டி போயிட்டு அந்த பெட்லேருந்து அவர் பார்க்குறாரு யாரை, வாட்சன் வந்துட்டு யாரை பார்க்குறாருன்னா ஹோம்ஸை பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. His eyes and the brightness of fever. His eyes had the brightness of fever. ஸோ எப்போயுமே கண்ணில் வந்துட்டு ஒரு மாதிரி வீங்கி போயிருக்கும்ல காய்ச்சல் வந்து, அந்த மாதிரி அவருக்கு கண்ணெலாம் ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்குது, அதாவது ரெட் கலரில் இருக்குது. His cheeks were flushed. ஃப்ளஷ்னால என்னென்னா மாதிரி அந்த காய்ச்சல்னால வந்துட்டு மூஞ்சிலாம் வெளிரி போய் செவந்து போயிருக்கும்ல, அந்த மாதிரி அவரோட சீக்ஸ்லாம் இருக்குது. And his hand twitched all the time. He lay listless. இதில் ட்விஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இழுத்துட்டே இருக்குது. ஸோ அவர் கையும் வந்துட்டு நடுங்கிட்டே இருக்குது. அங்கே எப்படி படுத்துருக்காருன்னா ரொம்ப முடியாத மாதிரி படுத்துட்ருக்காரு. மை டியர் ஃபெல்லோ, ஐ கிரைட் அப்ரோச்சிங் ஹிம். ஸோ இவர் பார்த்தோன்னே அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி, என்னோட நண்பனே அப்படின்னு சொல்லி போயிட்டு பார்க்குறாரு. ஸ்டாண்ட் ரைட் பேக் ஹீ கிரைட். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, என்னை விட தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் சொல்கிறாரு. பட் வை ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ ஐ சேர். அதுக்கு வாட்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் அப்படி சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சர்டன்லி வாட்சன், பட் இட் இஸ் ஃபார் யுவர் ஓன் சேக். ஸோ கோம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, கரெக்டு தான், ஆனால் நான் இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா தள்ளிடுன்னா உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் மை சேக் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். எனக்காக சொல்கிறீங்களா, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி வாட்சன் திரும்ப கேட்குறாரு. I know what is the matter with me. It is the disease from Sumatra. It is deadly and contagious, Watson. That's it by touch. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த டிசீஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னா சுமாத்ராலேருந்து வந்திருக்கு. இது வந்துட்டு ரொம்ப ஒரு கொல்லியான நோய், உயிர்கொல்லி நோய். அது மட்டும் இல்லாமல் கண்டேஜியஸ்னால் பரவக்கூடிய நோய், அதனால நீ என்னை தொட்டாலே பரவிடும் அப்படின்னு சொல்கிறாரு. Good heavens, Combs, do you think this can stop me? I said, advancing toward him. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நல்லது தான் கோம்ஸ், ஆனால் நீங்கள் உங்ககிட்ட வராமல் இருக்கிறதுக்கு இந்த விஷயம் என்னை ஸ்டாப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது ஒருத்தவங்க மேலே அதீத அன்பு வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு முடியலனால நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே போய் பார்த்துப்போம். ஸோ அதனால் உங்ககிட்ட வராமல் என்னால் இருக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் கேட்குறாரு. If you will stand there, I will talk. If you don't, you must leave the room, said my master. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ அங்கேயே நின்னா நான் பேசுவேன், அப்படி இல்லைன்னா நீ கதவை திறந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. I have always given into Gomes' wishes, but now my feelings as a doctor were aroused. I was at least his master in the sick room. வாட்சனுடைய பழக்கம் என்னென்னா, ஹோம்ஸ் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே கேட்பார். பட் இப்போ அவருக்கு அந்த டாக்டர் அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் வந்துட்டு அதிகமாக மேலோங்கி இருக்குது. அட்லீஸ்ட் அவர் கூட அந்த சிக் ரூம்லையாவது இருக்கோமே அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஹோம்ஸ், ஐ செட், you are not yourself whether you like it or not. I will examine your symptoms and treat you.
அவர் என்ன சொல்கிறாரு, கோம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் நீங்கள் வந்துட்டு நீங்களாக இல்லை, நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைனாலுமே வந்துட்டு நீங்கள் நீங்களாக இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்துட்டு எக்ஸாமின் பண்ணுறேன். அதாவது டாக்டர்ஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்கள்ல, இவர் ஒரு டாக்டர் தான், நான் எக்ஸாமின் பண்ணுறேன், அதனால உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன்னு சொல்கிறாரு. இஃப் ஐ ஆம் டு ஹாவ் அ டாக்டர், said he, let me at least have someone in whom I have confidence. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு டாக்டர் தேவைன்னா நான் வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையான ஒரு டாக்டர் இருக்கார்ல, அவரை வந்துட்டு நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தென் யூ ஹாவ் நன் இன் மீ. ஸோ என் மேலே உங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லையா அப்படின்னு சொல்லி வாட்சன் திருப்பி கேட்குறாரு. இன் யோர் ஃப்ரெண்ட்ஷிப் சர்டன்லி, பட் ஃபேக்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ் வாட்சன். You are a general practitioner, not a specialist of these diseases. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் கண்டிப்பாக உனக்கு எனக்கு என்ன இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அது உண்மை தான், ஆனால் ஃபேக்ட்ஸுங்கிறது ஃபேக்ட்ஸ் தான், உண்மைங்கிறது உண்மை தான். நீ வந்துட்டு ஜென்ரலான டிசீஸ்க்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க. ப்ராக்டிஸ்னர்னால் அந்த நோய்க்கு வந்துட்டு டாக்டர் படிச்சுட்டு அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ நீ ஜென்ரலான டிசீஸ்க்கு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்க, நீ வந்துட்டு இந்த டிசீஸில் வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹார்ட் ப்ராப்ளம்னால் நம்ம போயிட்டு யார்கிட்ட சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்க மாட்டோம் இல்லை. ஸோ அதை அப்படி சொல்கிறாரு. இஃப் ஸோ லெட் மீ பிரிங் சார் ஜாப்பர் மீக் ஆர் பென்ரோஸ் ஃபிஷர் ஆர் எனி அதர் பெஸ்ட் மேன் இன் லண்டன். சரி, நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன், அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா போய் சார் ஜாப்பர் மீக்கு இல்லைனா பென்ரோஸ் ஃபிஷர் இல்லை வேறு யாராவது பெஸ்ட் டாக்டர் இருந்தாங்கன்னா லண்டனில், நான் அவங்கள போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹவு இக்னரண்ட் யூ ஆர் வாட்சன், ஹீ சேட் வித் அ க்ரோன். இந்த க்ரோன் அப்படின்னா வலியால் கத்துறது. எதுக்கு நீ புரிஞ்சுக்காமல் பேசுகிற வாட்சன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வாட் டூ யூ நோ அபவுட் டர்புலினி ஃபீவர் ஆர் த பிளாக் ஃபர்மோசா பிளேக்? டார்புனிலி அப்படின்னு ஒரு காய்ச்சல் இருக்குது போல், அது ஒரு காய்ச்சல் ஃபீவரு, அது வந்துட்டு பரவும் போல். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா பிளாக் ஃபர்மோசா பிளேக் அப்படிங்கிற நேம். ரெண்டுமே ஒரே இது ஃபீவர் தான். அந்த ஃபீவர் வந்து இவருக்கு வந்திருக்கு. ஸோ நீ அதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை பற்றினா டார்போலினி ஃபீவரை பற்றி. ஐ ஹாவ் நெவர் ஹர்ட் ஆஃப் தம், ஐ அட்மிட்டட். நான் அதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லைன்னு இவரும் ஒத்துக்கிறாரு. தெர் ஆர் மெனி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த டிசீஸ் இன் த ஈஸ்ட். ஐ ஹாவ் லேர்ன் தட் மச் டியூரிங் மை ரீசன்ட் ரிசர்ச்சஸ் அண்ட் டியூரிங் திஸ் கோர்ஸ் ஐ காட் திஸ் இல்னஸ், ஹீ சேட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதே மாதிரி ஈஸ்ட் சைடு இருக்குல்ல, அந்த சைடு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த டிசீஸால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நான் இதை ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த டைமில் தான் வந்துட்டு எனக்கு இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஐ வில் பிரிங் டாக்டர் எயின்ஸ்ட்ரீ தென், ஐ செட் கோயிங் டுவர்ட்ஸ் த டோர். எயின்ஸ்ட்ரீயை போய் நான் கூட்டிகிட்டு வரேன். இவர் என்ன சொல்கிறாரு, வாட்சன், சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா போய் எயின்ஸ்ட்ரீயை கூட்டிகிட்டு வரேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கதவு பக்கம் போகிறாரு. Never had I had such a shock when the dying man bolted the door and locked it. Boltedனா வேகமாக. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு போகிறாரு, இவர் என்ன பண்ணுறாரு, வேகமாக எழுந்திரிச்சு கடகடன்னு வந்துட்டு அந்த டோரை லாக் பண்ணிடுறாரு. Shouted in an uncontrolled way and in a moment he was back in his bed. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, என்னைய தான் விட மாட்டீங்க, நான் போய் டாக்டர் எயின்ட்ரியை கூட்டிகிட்டு வரேன்னு போகிறாரு. உடனே கோம்ஸ் எழுந்திரிச்சு போய் டக்குன்னு கதவை சாத்தி தாழ்பால் போட்டுறாரு, கத்துறாரு. கத்திட்டு என்ன பண்ணுறாரு, மறுபடியும் பெட்டுக்கு போயிடுறாரு. யூ ஒன்ட் ஹாவ் த கீ பை ஃபோர்ஸ் ஃப்ரம் மீ வாட்சன், பி ஹியர் டில் 6 o'clock, இட்ஸ் 4 now. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு, இவருக்கு அது புதிராகவே இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறாருன்ட்டு. உடனே கோம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்டேருந்து உன்னால் சாவி வந்துட்டு இழுத்து பிடுங்க முடியாது, அதனால் இங்கே ஒரு 6 மணி வரைக்கும் என் கூட இரு, மணி இப்போ 4 மணி ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் இஸ் மேனஸ் கோம்ஸ், ஐ செட். அதுக்கு வாட்சன் என்ன சொல்கிறாரா, நீங்கள் செய்கிறது வந்துட்டு பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்லி 2 hours வாட்சன், தென் யூ கேன் கெட் அ டாக்டர் ஆஃப் மை சாய்ஸ், யூ கேன் ரீட் சம் புக்ஸ் ஓவர் தேர், அட் 6 we will talk again. ஸோ என்ன சொல்கிறேன்னா, 2 மணி நேரம் வாட்சன், நீ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொல்கிற டாக்டரை நீ போய் கூட்டிகிட்டு வா, அது வரைக்கும் எனக்கு நீ புத்தகம் படித்து காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. 6 மணிக்கு நம்ம திரும்ப பேசுவோம் அப்படிங்கிறாரு. unable to settle down to reading, I walked slowly round and round, looking at the pictures. Finally, I came to the mantelpiece where, among other things, I saw a small
black and white ivory box with a sliding lid. ஸோ என்ன பண்ணுறாரு, இவரால் உட்காந்துக்கிட்டே இருக்க முடியாது, உட்காந்து வாசிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறாருனா நடந்து சுற்றி நடந்து போயிட்டே இருக்காரு. நிறைய பிக்சர்ஸ் அவங்க ரூமில் இருக்குள்ள அதெல்லாம் பார்க்குறாரு. ஏன்னா ஜென்ரலாக டிடெக்டிவ் ரூம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் கனெக்ட் பண்ணி டாட்டெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் நிறையா இருக்கும் போல். அதை பார்த்துட்ருக்காரு. உடனே அவர்கிட்ட ஒரு மேண்டல் பீஸ் தெரியுது. மேண்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேண்டல் பீஸில் என்னென்னா நம்ம இங்கே ஃபயர் பிளேஸ் இருக்காது, ஆனால் ஃபாரின்லாம் ஃபயர் பிளேஸ் இருக்கும். குளிருக்கு இதமாக இருக்கிறதுக்காக ஒரு ஃபயர் பிளேஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு ஷெல்ஃப் இருக்கும், அதுதான் மேண்டல் பீஸ். ஸோ அங்கே போகிறப்போ இவருக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்மால் பிளாக் கலரில் வந்துட்டு ஒரு ஒயிட் ஐவரி பாக்ஸ் கிடைக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் ஐவரி பாக்ஸ் கிடைக்குது. அதில் வந்துட்டு ஒரு கைப்பிடி மாதிரி இருக்குது. ஸ்லைடிங் லிட்னா கைப்பிடி மாதிரி இருக்குது. As I held it in my hand to examine it, I heard a dreadful cry. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, சரி இது என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தொட்ட உடனே அவங்க இங்கேருந்து கத்துறாரு. யாருன்னா கோம்ஸ். Put it down at once, Watson, he said. I hate to have my things touched. Sit down, man, or let me have my rest. நீ வந்துட்டு எங்கே எடுத்த இடத்துல அப்படியே வையின்னு சொல்லி வாட்சனை திட்டுறாரு. எனக்கு வந்துட்டு என்னோடய பர்சனல் திங்ஸை யாருமே என்னை கேட்காம தொடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் வந்து உட்காரு, எனக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க விடு அப்படின்னு சொல்லி வாட்சன்கிட்ட சொல்கிறாரு. Then I sat in silent dejection until the stipulated time had passed. ஸோ என்ன பண்ணுறாரு இவர், டிஜெக்ஷன் அப்படின்னா ஒரு மாதிரி ரிஜெக்ஷன் சொல்லலாம். அதாவது வேணான்னு சொல்லிட்டார்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸில் வந்துட்டு என்ன உட்காந்துருக்காரு, அமைதியாக உட்காந்துருக்காரு. எதனாலனா அவர் சொன்ன டைம் வந்து ஸ்டிப்புலேட்டட்னா அந்த ஸ்பெசிஃபிக்கான டைம் வந்துட்டு எண்ட் ஆகிற வரைக்கும். ஸோ இவர் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்காக அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த டைம் முடிகிற வரைக்கும் இவர் வெயிட் பண்ணுறாரு. Now Watson, he said, have you any change? வாட்சன் கிட்டே என்ன கேட்குறாருனா, உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்கா அப்படின்னு சொல்லி யார் கேட்குறாருனா கோம்ஸ் கேட்குறாரு. எஸ், ஐ ரிப்ளைட். வாட்சன் என்ன சொல்கிறாரு, என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாரு. How many half crowns? Put them in your watch pocket and all the rest in your trouser pocket. You will light the gas lamp, but it must be half on. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, half crowns அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரிட்டிஷ் காயின். அது பிரிட்டிஷ் காயின்ஸ் வந்துட்டு இது எப்படின்னா 2 shillings 6 pence. ஷில்லிங்ஸு பென்ஸ் எல்லாமே வந்துட்டு மணி வேல்யூ தான். இப்போ நம்ம பைசா நோட்டு ரூபான்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி அவங்க ஊரில் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ் காயினு. அது என்ன ரேட்டுக்கு போகும்னா 2 shillings 6 pence போகும். இப்போ நம்ம எப்படி ஒரு இமேஜினேஷனுக்கு வச்சுக்கோமா, ஒரு 2 ரூபா 6 பைசான்னு வச்சுக்குவோம். அப்படி வராது, எக்ஸாக்டாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வச்சுக்குவோம். ஸோ என்ன சொல்கிறாரு, இந்த காசு இருக்குல்ல அதை எடுத்து வாட்ச் பாக்கெட்டில் வச்சிரு, மிச்ச காசு எடுத்து உன் ட்ரௌசர் பாக்கெட்டில் வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே ஒரு கேஸ் லேம்ப் இருக்கும். அதாவது நம்ம இப்போ தானே வந்துட்டு இந்த மாதிரி லேம்ப்லாம் யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்துட்டு ஒரு சின்ன விளக்கு மாதிரி இருக்கும்ல, அதை நீ ஏற்றணும். ஆனால் வந்துட்டு பாதி விளக்கு மட்டும் தான் அதில் எரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. You will have the kindness to place some letter and paper on the table within my reach. ஸோ நீ என்ன பண்ணு, என் டேபிள் கிட்டக்க வந்துட்டு ஏதாவது பேப்பர் லெட்டர்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு என் பக்கத்தில் வச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. இது கொஞ்சம் அவருக்கு புரியாமல் தான் இருக்குது. Now place the ivory box on the table within my reach. இப்போ என்ன பண்ணு, அந்த ஐவரி பாக்ஸ் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்து அந்த டேபிளில் வச்சுக்கோ, அதாவது என் கை கிட்டக்க இருக்கிற மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. Slide the lid a bit with tongs. ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, டாங்ஸ் அப்படின்னா இடுக்கி. ஸோ நீ அதை அந்த லிட்டை வந்துட்டு எப்படி தூக்கிட்டு வரணும்னா இடுக்கி இருக்குல்ல அதை தொட்டு தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. புட் த டாங்ஸ் ஆன் த டேபிள். அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டியா, இப்போ அந்த டாங்ஸ் அந்த இடுக்கி என்ன பண்ணு அதே டேபிளில் வையுங்கிறாரு. இவர்கிட்டக்க பேப்பரு லெட்டர்ஸு அந்த ஐவரி பாக்ஸு அந்த இடுக்கி எல்லாத்தையும் வைக்க சொல்கிறாரு. குட், நவ் யூ கேன் கோ அண்ட் ஃபெச் மிஸ்டர் Culverton Smith of 13 Lower Burke Street. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இவரே ஒரு டாக்டரை சொல்கிறாரு. இப்போ நீ என்ன பண்ணு, ஃபெச்னா கூட்டிகிட்டு வா. நீ போய் என்ன பண்ணு, யாரை கூட்டிகிட்டு வானா மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவரை கூட்டிகிட்டு வா. அவர் எங்கே இருக்காருனா 13 Lower Burke Streetல இருக்கார். இது அவரோட அட்ரஸ், வீட்டோட அட்ரஸ். ஸோ அங்கே இருக்காரு, போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாரு. I was hesitant to leave him now. He was delirious. டெலிரியஸ்னால் ஒரு மாதிரி ஒரு சொக்கலாகவே இருக்கிறார். உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவரை விட்டுட்டு போகிறதுக்கே வாட்சனுக்கு முடியலை, ஏன்னா அவர் ரொம்ப சிக்காக இருக்கிறாருன்னு நினைக்கிறாரு. ஐ ஹவ் நெவர் ஹியர்ட் ஆஃப் த நேம் ஐ செட். அதுக்கு வாட்சன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பேர் இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லையே கோம்ஸ்ன்னு சொல்கிறாரு.
Well, he is the man who has the knowledge of this disease, but he is not a medical man, he is a planter. அதுக்கு கோம்ஸ் என்ன ரிப்ளை பண்ணுறாருனா, அவருக்கு தான் வந்துட்டு இந்த நோயை பற்றி தெரியும், ஆனால் அவர் வந்துட்டு மருந்து கொடுக்குறவர் கிடையாது. அவர் வந்துட்டு அந்த பிளான்ட்லாம் வைப்பாங்கள்ல, விவசாயம் பண்ணுறது, விவசாயங்கிறத விட இந்த மூலிகை செடியெல்லாம் பிளான் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி அவர் ஒரு பிளான்டர் அப்படின்னு சொல்கிறாரு. He lives in Sumatra, now visiting London. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் சுமாட்டாவில் வசிச்சுட்டு இருந்தார், இப்போது லண்டனுக்கு வந்திருக்கிறாரு. I didn't want you to go before 6 because you wouldn't have found him in his study. I hope you will be able to persuade him to come. You will tell him exactly how you have left me, he said. You must tell him that I am dying. Plead with him, Watson. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தையுமே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்றாரு. அவர் இங்கே இருக்கார், இப்போ சுமத்ராவில் இருந்தார், இப்போ என்ன பண்ணுறாரு, லண்டனுக்கு வந்துட்டார். நீ வந்துட்டு ஏன்னா 6 மணிக்கு முன்னாடியே போயிடாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த டைமில் அவர் படிச்சுட்ருப்பாராம், அந்த டைமில் அவர் படிச்சுட்ருப்பார். ஸோ நீ 6 மணிக்குள்ளே போயிடாத, நீ வந்துட்டு கண்டிப்பாக அவரை போய் கூட்டிகிட்டு வருவேன்னு நான் நம்புகிறேன், உன்னால் முடியும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்துட்டு இங்கே என்னை எப்படி விட்டுட்டு போனேன் அப்படிங்கிறது நீ எக்ஸாக்டாக அவர்கிட்ட சொல்லணும். அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு சாக போகிற நிலைமையில் இருக்கேன்னு அவர்கிட்ட கெஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கெஞ்சி அவரை கூட்டிகிட்டு வாங்குறாரு. I will bring him in a cab, I said. No, you will persuade him to come and return before him. Make any excuse. Remember this, Watson. ஸோ என்ன சொல்கிறார், சரி நான் போகிறேன்ல, போயிட்டு அவர் கேப்லேயே கூட்டிகிட்டு வந்துடுறேன்றாரு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, கோம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீ அவரே வர விட்டுரு, நீ என்ன பண்ண அவருக்கு முன்னாடியே ரிட்டர்ன் ஆயிரு, அதாவது நான் போய் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு நீ வந்துரு, அவரை வர விட்டுரு, ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நீ என்ன எனக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி அவர் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நீ கிளம்பி வந்துரு அப்படிங்கிறாரு. I saw Mrs. Hudson was waiting outside, trembling and crying. Below as I waited for the cab, I met Inspector Morton of the Scotland Yard. He was not in his uniform. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இவர் வெளியே கிளம்பிட்டு இருக்காரு. மிஸ்ஸஸ் ஹட்சன் இருக்காங்கல்ல, அவங்க வெளியில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, கையெல்லாம் நடுங்கி அழுதுட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாரு, அவர்னா கேபுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, அவர் கூப்பிட போகிறதுக்காக, அந்த டாக்டர் கூப்பிட போகிறதுக்காக. அப்போ வந்துட்டு இவர் யாரை பார்க்குறாருனா, இன்ஸ்பெக்டர் மார்ட்டனை பார்க்குறாரு. அவர் வந்துட்டுனா ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர், ஸ்காட்லாண்டை சேர்ந்த மார்ட்டன் இன்ஸ்பெக்டரை பார்க்குறாரு. ஆனால் இவர் வந்துட்டு யூனிஃபார்மில் இல்லை, மஃப்டியில் இருக்கிறாரு. How was he asked இன்ஸ்பெக்டர் மார்ட்டன். இன்ஸ்பெக்டர் மார்ட்டன் என்ன கேட்குறாருனா, கோம்ஸ் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இவர் என்ன ரிப்ளை பண்ணுறாரு, வாட்சன் என்ன ரிப்ளை பண்ணுறாருனா, he is very ill, I answered. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வாட்சன் சொல்கிறாரு. I reached Mr. Culverton Smith's house. The butler appeared at the doorway. Through the half-open door, I heard a man's voice telling the butler, I am not at home, say so. ஸோ என்ன பண்ணுறாரு, இவரும் வந்துட்டு கல்வர்டன் ஸ்மித் வீட்டுக்கு போகிறாரு. அப்போது அவர் எப்போயுமே ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒரு பட்லர் இருப்பார். என்ன பட்லர் அப்படின்னா, அவர் வந்துட்டு ஹெல்ப்பர், கூடவே ஹெல்ப் பண்ணுறதுக்குனே ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் அங்கே நிற்கிறாரு, டோர் வந்துட்டு பாதியில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பட்லர் கிட்டக்க நான் இங்கே போய் இல்லைன்னு போய் சொல்லுப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது இவருக்கு கேட்குது, யாருக்குன்னா வாட்சன் கேட்குது. I pushed past the butler and entered the room. I saw a frail man with a bald head sitting. ஸோ என்ன பண்ணுறாரு, அவர் சவுண்டு கேட்ட உடனே எப்படியாவது நம்ம கோம்ஸை காப்பாற்றி ஆகணும், இவரை கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக பட்லரை தள்ளி விட்டுட்டு ரூம்குள்ளே போகிறாரு. ஃப்ரைல் அப்படின்னா ரொம்ப ஒரு வீக்கான ஒரு மனுஷன். பால்டுனா வந்துட்டு தலையில் இந்த முடி இல்லாமல் இருக்கிறது. ஸோ மண்டையில் முடியே இல்லாமல் ரொம்ப வீக்காக ஒரு மனுஷன் உட்காந்துட்ருக்காரு. அவரை வாட்சன் பார்க்குறாரு. I am sorry, I said, but the matter cannot be delayed, Mr. Sherlock Holmes. ஸோ என்ன சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிடுங்க, ஆனால் என்னால் இனிமேலும் தாமதிக்க முடியாது, ஏன்னா ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு, அதாவது அவர் உடம்பு முடியாமல் இருக்கார் அப்படின்னு சொல்ல வர்றாரு. The mere mention of his name had a different effect on the man. ஸோ அவர் பேரை கேட்ட உடனே இவருக்கு வந்துட்டு என்ன ஆகுது, வேறு மாதிரி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாரு. யாருன்னா அந்த ஆள் கூப்பிட போனார்ல அவர். Have you come from Holmes? How is he? He asked. ஸோ நீ கோம்ஸ்லேருந்து வந்திருக்கியா, அவர் இப்போ எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கேட்குறாரு. He is very ill. This is why I have come. Mr. Holmes has a high opinion of you and thought you are the only man in London who can help him. ஸோ அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல,
நீங்கள் தான் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். அவர் உங்கள் மேலே ரொம்ப மதிப்பு வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், லண்டன்லேயே நீங்கள் தான் பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு உங்களால் தான் இந்த லண்டனில் இருக்கிற ஒரே ஒரு ஆள், நீங்கள் ஒரு ஆள் மட்டும் தான் அவரால் க்யூர் பண்ண முடியும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. த லிட்டில் மேன் வாஸ் ஸ்டார்டில். இல்லை ஸ்டார்டில் அப்படின்னா என்னன்னா திடீர்னு ஷாக் ஆகிறது. வை ஹி ஆஸ்க்ட், ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இவர் என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, பிகாஸ் ஆஃப் யுவர் நாலேஜ் ஆஃப் த ஈஸ்டர்ன் டிசீசஸ் ஐ ரிப்ளைட். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா உங்களுக்கு தான் வந்து ஈஸ்ட்லேருந்து வந்த நோய்களை பற்றிலாம் அதிகமாக தெரியுமாமே அப்படின்னு வாட்சன் ரிப்ளை பண்ணுறாரு. ஹவு டிட் ஹீ கெட் இட் ஹி ஆஸ்க்ட். அவருக்கு எப்படி அந்த நோய் வந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. ஐ டோல்ட் ஹிம் எவ்ரி திங். ஹீ ஸ்மைல் அண்ட் அக்ரி டு கம். Pretending that I had some other appointment, I left him. With a sinking heart, I reached Holmes' room. I told him that Mr. Smith was coming. ஸோ இவர் கேட்குறாரு, உனக்கு உடம்பு முடியாது, அவருக்கு எப்படி முடியாமல் போச்சுன்னு கேட்குறாரு. அதுக்கு வாட்சன் எல்லாத்தையும் சொல்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சிரிச்சுக்கிட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு வேறு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு போய் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அவர் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த கஷ்டத்தோடு எங்கே போயிடுறாரு, கோம்ஸ் கிட்டே போயிடுறாரு வாட்சன். ஸோ அவங்க போய் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்மித் வராராம் அப்படின்னு சொல்லி கோம்ஸ் கிட்டக்க வாட்சன் சொல்கிறார். வெல் டன் வாட்சன், ஹீ செட், யூ ஹேவ் டன் எவ்ரி திங் தட் அ குட் ஃப்ரெண்ட் குட் டூ. நவ் யூ டிஸப்பியர் டு த நெக்ஸ்ட் ரூம் அண்ட் டோன்ட் ஸ்பீக் ஆர் கம் ஹியர். அதுக்கு வாட்சன் சொன்னார், வெல் டன், நீங்கள் நல்ல காரியம் பண்ணீங்க, நீங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல நண்பராக இருந்துட்டு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்த ரூமில் போய் மறைஞ்சிக்கோங்க, எதுவும் பேசாதீங்க, இங்கே வரவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி கோம்ஸ் சொல்கிறாரு. ஐ ஹியர் த ஃபுட் ஸ்டெப்ஸ், ஐ ஹியர் அ வாய்ஸ் சே, கோம்ஸ் கோம்ஸ் கேன் யூ ஹியர் மீ. ஸோ அவருக்கு இந்த நடக்கிற சவுண்டு இருக்குல்ல அது கேட்குது. அப்புறம் ஒருத்தவர் என்ன சொல்கிறாருன்னா, கோம்ஸ் கோம்ஸ் நான் சொல்கிறது என்னால் நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வெளியிலேருந்து. இஸ் தட் யூ மிஸ்டர் ஸ்மித், கோம்ஸ் விஸ்பர். யூ நோ வாட் இஸ் ராங் வித் மீ. யூ ஆர் த ஒன்லி ஒன் இன் லண்டன் ஹூ கேன் க்யூர் மீ. ஸோ விஸ்பர் அப்படின்னா வந்துட்டு முணுமுணுத்து. நீங்கள் மிஸ்டர் ஸ்மித்தாக வந்திருக்குது அப்படின்னு இந்த உடம்பு முடியாமல் கேட்போம்ல அந்த மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு தான் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும், ஏன்னா இந்த லண்டனில் நீங்கள் ஒரு ஆள் தான் மட்டும் என்ன குணப்படுத்த முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. டூ யூ நோ த சிம்டம் ஆஸ்க்ட் ஸ்மித். ஸ்மித்திட்ட கேட்குறாரு, உனக்கு ஏதாவது சிம்டம்ஸ் அறிகுறி ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்லி டூ வெல் மிஸ்டர் ஸ்மித் அண்ட் ஹீ டிஸ்கிரைப் த சிம்டம்ஸ். ஆமாம், ரொம்ப எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்ன சிம்டம்ஸ் வந்திருக்கோ எல்லாத்தையும் அந்த ஸ்மித்துக்கிட்ட சொல்கிறாரு. தே ஆர் சேம் கோம்ஸ், ஸ்மித் செட். புவர் விக்டர் வாஸ் அ டெட் மேன் ஆன் த 4th day, a strong and healthy young man. What a coincidence indeed. ஆமாம், அதே நோய் தான் உனக்கு வந்திருக்கு கோம்ஸ்ன்னு சொல்கிறாரு. விக்டர் ஒருத்தவர் என்ன பண்ணுறாராம், இறந்து போயிட்டார். எப்படின்னா இந்த டிசீஸ் வந்து 4 நாள்லேயே வந்துட்டு இறந்து போயிட்டாராம். ஆனால் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவரும் ஹெல்த்தியான யங் மேன், ஆனால் இறந்து போயிட்டார். அதே மாதிரி தான் உனக்கு நடந்திருக்கு, எப்படி ஒரு கோயின்சிடென்ஸ் பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஸ்மித் கேட்குறாரு. ஐ நோ தட் யூ டிட் இட் சேட் கோம்ஸ். எனக்கு அதை செஞ்சது நீங்கள் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி கோம்ஸ் சொல்கிறாரு. வெல் யூ கான்ட் ப்ரூவ் இட். கிவ் மீ வாட்டர் ப்ளீஸ், கோம்ஸ் க்ரோண்ட். ஸோ என்ன சொல்கிறார், நீங்கள் தான் அதை பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்னு கோம்ஸ் சொல்கிறாரு. அதுக்கு ஸ்மித் என்ன சொல்கிறாருன்னா, உன்னால் அதை ப்ரூவ் பண்ண முடியாது, உங்ககிட்ட எந்த சாட்சியும் இல்லை, உன்னால் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கோம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹியர் ஐ ஹியர்ட் ஸ்மித்ஸ் வாய்ஸ். இந்த அடுத்து குடி அப்படின்னு சொல்லி யார் கொடுக்குறாருனா ஸ்மித் வந்துட்டு கோம்ஸுக்கு தண்ணி கொடுக்குறாரு. க்யூர் மீ ப்ளீஸ். வெல் அபவுட் விக்டர் சாவேஜ் டெத்ஸ். யூ டிட் இட். I will forget everything, but cure me, I will forget about it. ஸோ அவர் என்ன சொல்கிறார், கோம்ஸ் என்ன சொல்கிறார் ஸ்மித்துக்கிட்டனா, என்னை எப்படியாவது குணப்படுத்திடுங்க, விக்டரோட வந்துட்டு அந்த மோசமான சாவு இருக்குல்ல அதை நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியும், அவர் கொன்னது நீங்கள் தான் எனக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன், நீங்கள் என்னை வந்துட்டு சரிப்படுத்திட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. யூ கேன் ஃபர்கெட் ஆர் ரிமெம்பர் ஜஸ்ட் அஸ் யூ லைக். இட் டசன்ட் மேட்டர் டு மீ ஹவு மை நெஃப்யூ டைட். வாட்சன் said you got it from the Chinese sailors. Could there be any other reason? ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நீ ஞாபகம் வச்சுப்பியோ மறப்பியோ அது உன்னோட இஷ்டம், ஆனால் எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. இட் டசன்ட் மேட்டர் டு மீ ஹவு மை நெஃப்யூ டைட். எனக்கு வந்துட்டு என் நெஃப்யூ எப்படி செத்தான்றதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, எனக்கு அது பெரிய விஷயமே கிடையாது. வாட்சன் என்ன சொன்னார்னா, உனக்கு இந்த நோய் வந்துட்டு சைனீஸ் செயலர்லேருந்து வந்துச்சுன்னு சொல்லி சொன்னார், வேறு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வேறு ஏதாவது ரீசன், அந்த நோய் வந்ததுக்கு வேறு ஏதாவது ரீசன் இருக்கான்னு கேட்குறாரு. ஐ கான்ட் திங்க், மை மைண்ட் இஸ் கான், ஹெல்ப் மீ ப்ளீடர் கோம்ஸ். ஸோ
ஸோ கோம்ஸ் என்ன சொல்கிறாரு, என்னால் யோசிக்கவே முடியலை, என்னோடய மைண்டில் இப்போ எதுவுமே இல்லை, எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு ஸ்மித் கிட்ட கேட்குறாரு. Did anything comes by post? A box of chance on Wednesday? ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு போஸ்ட்டில் ஏதாவது வந்துச்சா, அதாவது ஏதாவது ஒரு பாக்ஸ் ஏதாவது வந்துச்சா வெனஸ்டே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. Yes, I opened it. There was a sharp spring inside it. A joke perhaps. It drew blood, said Gomes. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் வந்துச்சு, அதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அதுக்குள்ளே ஒரு ஷார்ப்பாக ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதை பார்க்க என்ன காமெடியாக தெரிஞ்சிச்சு, ஆனால் அது வந்துட்டு பிளட்டெல்லாம் இருந்துச்சு அதில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது வந்துட்டு பிளட்டை வந்துட்டு தொட்டாலே பிளட்டு வருது போல், ஸோ இது வந்துட்டு பிளட்டை இழுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் ட்ரூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை வந்து டச் பண்ணாலே வந்து பிளட்டு வருது அப்படின்னு அர்த்தம். No, it was not a joke, you fool. You have got it. Who asked you to cross my path? அதுக்கு ஸ்மித் என்ன சொல்கிறாரு, அது ஜோக்கு கிடையாது பைத்தியமே, உனக்கு அது வந்துருச்சு, நீ எதுக்கு என்னோடய பாதையில் நீ வந்துட்டு குறுக்க வர அப்படின்னு சொல்லி ஸ்மித் கேட்குறாரு. You know too much about Victor's death. Your end is near, Gomes. I will carry the box in my pocket, the last piece of evidence. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு வந்துட்டு விக்டரோட டெத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும், உன்னோட சாவு நெருங்கி வந்துருச்சு கோம்ஸ், அதனால் இந்த பாக்ஸை வந்துட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன், இதுதான் வந்துட்டு கடைசி எவிடன்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Turn up the gas, Smith, said Gomes in his natural voice. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, கேஸை வந்து டேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோம்ஸ் சொல்கிறாரு. அப்போ இப்போ சிக்காக இருந்தார்ல, அந்த வாய்ஸ்லாம் இல்லாமல் நார்மலாக பேசுகிறார். Yes, I will, so that I can see you better. There was silence. Then I heard Smith say, what's all this? ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த டேர்ன் அப் த கேஸ்னால் அப்போ நல்ல லைட் எரியும் போல், ஸோ அவர் ஹாஃப் லைட்டாக வச்சுட்டு போக சொல்லியிருக்காருல, இப்போ வந்துட்டு ஃபுல்லாக அந்த கேஸை திறக்கணுன்னு நல்லா பிரகாசமாக லைட் எரியும். ஸோ அங்கே ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ இது சொல்கிறாரு, என்ன நடக்குது, ஸ்மித் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா அந்த ரூம் வெளிச்சமானதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்குறாரு. Successful acting, said Gomes. For 3 days I didn't taste anything, neither food nor drink. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நடிப்பு இங்கே நடந்துகிட்ருக்கு, நல்ல ஒரு நாடகம் இங்கே நடந்துகிட்ருக்கு, ஏன்னா 3 நாளாக நான் எதுவுமே சாப்பிடலை, சாப்பாடும் சாப்பிடல, தண்ணியும் குடிக்கலை. There were footsteps outside. ஸோ இவர் பேசிகிட்டு இருக்கப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு ஃபுட்ஸ்டெப்ஸ் கேட்குது. The door opened and heard Inspector Martin's voice. I arrest you on charge of murder, he said. ஸோ அங்கே நடக்கிற சவுண்டு கேட்குது, ஒருத்தர் டோரை திறக்கிறாரு, அது வேறு யாரும் கிடையாது, இன்ஸ்பெக்டர் மார்டன் தான். அவரோட வாய்ஸ் யார் கேட்குதுன்னா, வாட்சனுக்கு கேட்குது. நான் உன்னை கொலை செஞ்சு குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. If so, let me bring Sir Jaspet Meek or Penrose Fisher or Gomes. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படின்னா நான் போய் யாரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னா, சார் ஜாஸ்பெட் மீக்கு இல்லைனா பென்ரோஸ் ஃபிஷர் ஆர் கோம்ஸை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதுக்கு இந்த லைனுக்கு இங்கே என்ன மீனிங் அப்படின்றது வந்துட்டு எனக்கு கரெக்டாக தெரியல. ஏன்னா இந்த லெசன் அலைன் பண்ணுறப்போ பெரிய டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஷார்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அதில் மேபி இன்பிட்வீன் லைன்ஸை வந்துட்டு அவங்க க்ராப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு இந்த லைனுக்கு என்ன மீனிங்னா, நான் போய் சார் ஜாஸ்பெட் மீக்கு இல்லைனா பென்ரோஸ் ஃபிஷர் இல்லைனா கோம்ஸை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். There was a sudden rush and scuffle, followed by the clash of iron and sudden cry of pain. There was a click of handcuffs. Gomes asked me to come in. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஸ்கஃபில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது சின்ன ஒரு சண்டை மாதிரி, கை கலப்பு மாதிரி ஆகுது. திடீர்னு கடன்னு ஏதோ சவுண்டு கேட்குது, அயன் சவுண்டு கேட்குது. திடீர்னு என்ன ஆகுதுன்னா, யாரோ அழுகிற மாதிரி கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. ஹேண்ட் பஃப் இருக்குல்ல, அதாவது திருடங்களுக்குலாம் போடுவாங்கள்ல, அந்த ஹேண்ட் பஃப் சவுண்டு கேட்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, கோம்ஸ் வந்துட்டு வாட்சனை வெளியே வர சொல்கிறாரு. சாரி வாட்சன், ஐ வாஸ் ரூட் டு யூ. ஐ அண்டர்மைண்ட் யுவர் capability as a doctor. It was just to get Smith here. And I didn't want you to know that I was not ill. ஸோ இப்போ வாட்ஸன் சாரி கேட்குறாரு, என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா நான் உங்ககிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டேன். நான் உங்களோட டாக்டர், நீங்கள் வைத்தியம் பார்க்குற அந்த கெப்பாசிட்டியை வந்துட்டு நான் கம்மியாக சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் போய் ஸ்மித்தை கூட்டிகிட்டு வரணுன்ற காரணத்துக்காக தான். ஏன்னா உங்களுக்கு எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் நடிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதை நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் யுவர் அப்பியரன்ஸ், ஐ செட். பட் நீங்கள் பார்க்குறதுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாத மாதிரி தானே தெரிஞ்சிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 3 days fasting and makeup
did the trick. சார் என்ன சொல்கிறாரு, 3 நாளாக நான் ஃபாஸ்டிங் இருந்தேன், அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் மேக்கப் பண்ணேன், அதுதான் உங்களை ஏமாத்திருக்கு, ட்ரிக் பண்ணி உங்களை ஏமாத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காயின்ஸ் உடனே அதுக்கு காயின்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு, that was only to prove that I was delirious, he laughed. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது எதுக்காகனா நான் உண்மையிலே வந்துட்டு நார்மலாக இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அந்த காயின்ஸ் வந்துட்டு சம்மந்தமே இல்லாத விஷயந்தான். நான் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் நம்பணும் இல்லை, எனக்கு உடம்பு அதுக்காக தான் சொன்னேன்னு சிரிக்கிறாரு கோம்ஸ். I need to eat now, Watson. Mr. Smith killed his nephew and he wanted to kill me the same way to avoid imprisonment. ஸோ இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்கிறாரு. அப்புறம் மிஸ்டர் ஸ்மித் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட நெஃப்யூ விக்டர்னு ஒருத்தர் இருக்கார், அவரை கொன்னுட்டார். இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, என்னையும் அதே மாதிரி கொல்லணும்னு நினைக்கிறார். ஏன்னா அவர் ஜெயிலுக்கு போகாமல் தப்பிக்கிறதுக்காக அப்படிங்கிறாரு. I need to eat now, Watson. I think that something nutritious at Simpsons would not be out of place. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ சாப்பிட்ணும். இதில் நியூட்ரிஷியஸ் அட் சிம்சன் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா, ஆக்சுவலி இட்ஸ் ஒரு ஷோ, சிம்சன்கிறது ஒரு ஷோ. பட் மேபி இங்கே சிம்சன் மென்ஷன் பண்ணுறது ஏதாவது ஒரு சாப்பிட்ற இடமா இருக்கும் போல். ஸோ நம்ம போய் அங்கே நியூட்ரிஷியஸாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. வுட் நாட் பி அவுட் ஆஃப் பிளேஸ், அது வந்துட்டு வெளியிடமாக இருக்கக்கூடாது, ஸோ நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படிங்கிறாரு. அண்ட் தேங்க்யூ வாட்சன், ஹீ செட். வாட்சன் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. ஆத்தர் இன்ஃபர்மேஷன். Sir Arthur Ignatius Conan Doyle, 1859-1930, was a British writer best known for his detective fiction featuring the character of Sherlock Holmes. ஸோ இவரோட ஃபுல் நேம் என்னென்னா சர் ஆர்த்தர் இக்னேஷியஸ் கொனான் டாயில். இவர் வாழ்நாள் காலம் 1859 1930 வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாரு. இவர் ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். இவரோட ஃபிக்ஷன்னா அவரோட புக்ஸ் வந்துட்டு எதை பற்றி இருக்கும்னா டிடெக்டிவ், எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரியான டிடெக்டிவ் ஃபிக்ஷன் தான் அவர் எழுதுகிறாரு. எந்த கேரக்டரை யூஸ் பண்ணினா, ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற கேரக்டரை யூஸ் பண்ணி. which are generally considered milestones in the field of crime fiction. ஸோ இது எல்லாமே வந்துட்டு எதுக்கு மைல்ஸ்டோனாக இருந்ததுன்னா, க்ரைம் ஃபிக்ஷன், அதாவது ஏதாவது ஒரு குற்றம் பண்ணிடுவாங்க, அதை வந்துட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் இந்த கதையெல்லாம் போகும். டால் wrote 46 ஷார்ட் ஸ்டோரி featuring the famous detective. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் எத்தனை ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காருன்னா 46 ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்கிறாரு. 46 ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்கிறாரு இதே ஃபேமஸ் டிடெக்டிவ் தீமில் தான். The story is narrated by the character Dr. Watson, originally a physician in 1887. He published a study in Scarlet, the first of 4 novels about Holmes and Dr. Watson. ஸோ இந்த கதையை எல்லாமே வந்துட்டு ஒரே கேரக்டர் தான் நரேட் பண்ணுவாங்க. அந்த கதை என்னென்னா, டாக்டர் வாட்சன் வந்துட்டு எப்படி அந்த கதையோட ஒன்றி இருக்கிறாருன்னா, அவர் தான் இதில் நரேட்டராக இருக்கார். அவர் உண்மையிலே ஒரு டாக்டர் தான். 1887 வந்துட்டு இவர் இதை பப்ளிஷ் பண்ணுறார். என்னென்னா ஸ்டடி இன் ஸ்கார்லெட். இது வந்துட்டு த ஃபஸ்ட்டு 4 novels அபவுட் அந்த ஸ்டடி இன் ஸ்கார்லெட் அப்படிங்கிறது என்னதுன்னா, அது வந்துட்டு ஒரு 4 நாவல்ஸோட கலெக்ஷன். அதில் வந்துட்டு கோம்ஸ்க்கும் டாக்டர் வாட்சனுக்கும் என்னென்ன இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த புக்கு. இன் அடிஷன் டால் wrote over 46 stories featuring the famous detective. மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணுறாங்க, 46 ஸ்டோரிஸ் அவர் எழுதியிருக்கிறாரு. The Sherlock Holmes stories are generally considered milestones in the field of fiction. அதாவது ஃபிக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னோடியாக ஒரு மைல்ஸ்டோனாக என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ஷெர்லாக் ஹோம்ஸோட ஸ்டோரிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. His notable works include Stories of Sherlock Holmes and The Lost World. ஸோ இவரோட மெயின் ஒர்க், அதாவது இவர் எழுதியிருக்கிற ஒர்க் வந்துட்டு மற்றவங்களுக்கு நிறைய தெரிஞ்ச ஒர்க் என்னென்னா ஸ்டோரிஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸும் த லாஸ்ட் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒர்க்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படிங்கிறாங்க. டிஸ்கஷன் செஷன். இந்த லெசன் மூலமாக நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த டிடெக்டிவ் வேலை அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கான்ஷியஸான வேலையாக இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவர் உண்மையிலே சிக்காக இருக்க மாதிரி சாப்பிடாமல் 3 நாள் இருந்து ஒரு கேஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரூவாக இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். டிடெக்டிவ் ஒர்க்கோட ஒரு மொபிலிட்டியை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல எப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது.
அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலை வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.